தமிழ்நாட்டில் உள்ள 40 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 10% வரை கட்டணம் உயர்வு இன்று நள்ளிரவு முதல் அமல். ஒன்றிய அரசுக்கு வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கண்டனம். பாஜகவின் திட்டங்களையும் நாடகங்களையும் முறியடித்து 2026 தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை பெறுவோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வெற்றிக்காக பாடுபட்ட அமைச்சர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிப்பு. ரமலான் பண்டிகை கொண்டாட்டத்தையொட்டி பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துகள் தெரிவித்து மகிழ்ச்சி. அறம் பிறழா மனித வாழ்வை வலியுறுத்தும் ரமலான் பண்டிகை கொண்டாட்டம். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. பாஜக ஆளும் திரிபுரா மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகரிப்பு. கடந்த ஆண்டு மட்டும் 144 பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல். அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்தால் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. எம்புரான் திரைப்படத்திற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆதரவு. வலதுசாரி அமைப்புகள் வேண்டுமென்றே எம்புரான் திரைப்பட குழுவினருக்கு நெருக்கடி கொடுப்பதாக குற்றச்சாட்டு. உலகளவில் ChatGPT சேவையில் பாதிப்பு. புகைப்படங்களை கார்ட்டூன் படங்களாக மாற்றும் புதிய அம்சத்தை ஏராளமானோர் ஒரே நேரத்தில் பயன்படுத்தியதால் பாதிப்பு ஏற்பட்டதாக விளக்கம். ஆஸ்திரேலியா அருகே அமைந்துள்ள டோங்கா தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவானது. மியான்மரில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கை 2000-ஐ தாண்டியது. ஏராளமான கட்டடங்கள் சரிந்து விழுந்துள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 10,000-ஐ தாண்டும் என அச்சம். சென்னையில் நடைபெற்ற இந்தியா ஆல் ஸ்டார்ஸ் பிரேசில் லெஜெண்ட்ஸ் இடையிலான காட்சி கால்பந்து போட்டி 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் லெஜெண்ட்ஸ் அணி வெற்றி. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. ஏப்ரல் 2இல் தென்காசி, விருதுநகர், தேனி மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தகவல். சென்னை அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி 6 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி.